20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இந்த உலகத்தில் ஒரு கொள்கை ஒன்று பரப்பப்பட்டது. அது எப்படி என்று சொன்னால், கடவுள் இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லி. சில பேருக்கு தெரியும், இந்த நிட்சே என்று சொல்லுகின்ற ஒரு ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஒரு பிலோசபர், அவருடைய அந்த கொள்கையை காட் இஸ் டெட் அப்படி என்று சொல்லி ஆரம்பித்திருந்தார். கடவுள் இறந்து விட்டார் அப்படி என்று சொன்னால் இந்த உலகத்தில் இனிமேல் அதிபதியாக இருப்பது மனிதன். கடவுள் இல்லை என்று சொன்னால் இனி மனிதன் யாருக்கும் கணக்கு கொடுக்க வேண்டியதில்லை. இதிலிருந்து வந்த இந்த எண்ணக்கரு தான் இந்த சூப்பர்மேன், இந்த மாதிரியான கன்செப்ட் எல்லாம். இந்த கடவுள் இறந்து விட்டார் என்று சொன்ன அதை நாங்கள் பெரிய வெள்ளி என்று நாங்களும் நினைவு கூர்ந்தோம். ஆண்டவர் இயேசுவுடைய சாவு. இந்த கடவுள் இறந்து விட்டார் என்று சொன்ன இந்த கொள்கையை பரப்பியவர்கள் கடவுள் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள். அவங்க என்ன செய்தாங்க என்று சொன்னால், மக்கள் கூடுகிற இடங்கள்ல பெரிய பெரிய எழுத்துக்கள்ல காட் இஸ் டெட் அப்படி என்று சொல்லி பெரிய பெரிய பதாதைகள், பேனர்கள் எல்லாம் எழுதி போட்டிருந்தாங்க. இது ஜெர்மனியிலிருந்து ஐரோப்பா நாடுகள் எல்லாமே இது பரவி கொண்டிருந்த காலம். இந்த வேளையில் ஒரு சில கிறிஸ்தவர்கள் என்ன செய்தாங்க என்று சொன்னால், இந்த டெட் என்று சொல்லி இருக்கிற அந்த எழுத்துல DEAD என்று இருக்கிற இந்த வார்த்தையில் இருக்கிற ஈயின் எழுத்தை அவங்க அழிச்சிடுவாங்க, ஒரு பெயிண்டால அழிச்சிடுவாங்க. இப்ப பார்க்குறவங்களுக்கு காட் இஸ் டெட் அப்படின்னு சொல்லி இல்லை, காட் இஸ் டேட் அப்படின்னு சொல்லி பார்க்குறவங்களுக்கு தெரிந்தது. அந்த சகோதர சகோதரிகளே, தாயும் தந்தையுமாக இருக்கிற அந்த பரிவுள்ளம் கொண்ட ஆண்டவர் தூக்கி எறியப்பட்ட என்னை தேடி வந்த அந்த காருண்ய அன்பு, அந்த கருணை உள்ளம், ஒன்றுமில்லாமல் இருந்தவர்களை தேடி வந்த அந்த பெருவிரக்கத்தின் ஊற்றாக இருக்கிற அந்த தந்தை, அந்த கடவுள் மனிதனாக பிறந்து இந்த உலகிலே எப்படியாக வாழ வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்து, குறிப்பாக கடவுள் யார் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்தி, அவர் சிலுவையிலே அவர் கொல்லப்பட்டு அந்த கொல்லப்பட்ட அந்த நிலையில பிரியமான சகோதர சகோதரிகளே, எல்லோரும் நினைத்தார்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய கதை அதோட முடிந்தது அப்படி என்று சொல்லி. ஆண்டவர் இயேசுவினுடைய கதை அதோட முடிந்திருந்தால் இந்த உலகத்தில் வாழ்ந்த ஏராளமான நல்ல மனிதர்கள்ல அவரும் ஒரு ஆளாக இருந்திருப்பார். இந்த உலகத்தில் பல நல்ல மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க, பெரிய பெரிய மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க, இல்லை என்று சொல்வதற்கல்ல. அந்த மாதிரியாக வரலாற்றில் இடம்பெற்ற ஒரு மனிதராக மட்டும் அவர் இருந்திருப்பார். ஆனால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவை இந்த வரலாற்றை மாற்றுகின்றவராக, கிறிஸ்துவுக்கு பின் கிறிஸ்துவுக்கு முன் என்று சொல்லி மனித வரலாற்றையே மாற்றுகின்றவராக, அது மட்டுமல்ல, இந்த உயிர் தெழுதல் அந்த நடந்த அந்த அற்புதமான அந்த நிகழ்வால் இந்த பிரபஞ்சத்தில் ஏற்பட்ட அந்த மாற்றம், இயேசு ஆண்டவருடைய பிரசன்னம் ஒவ்வொரு அணுக்களிலும் வியாபித்திருக்கிற அந்த வல்லமை, இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி அறிக்கையிடுகின்ற ஒவ்வொரு நேரமும் ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த இடத்திலே சூழ்ந்து அற்புதங்களையும் வாழ்க்கை மாற்றங்களையும் ஏற்படுத்துகின்ற அந்த பெரிய பாக்கியம், பிரியமான சகோதர சகோதரிகளை, அதை கொடுத்தது அந்த உயிர்த்தெழுதல் என்கின்ற அந்த நிகழ்வு. இதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால், அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பாஸ்கா என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் ஞாபகப்படுத்த வேண்டும். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே யூதர்கள் இந்த பாஸ்கா விழாவை மிக மிக சிறப்பாக கொண்டாடுவார்கள். ஆண்டவர் இயேசு இந்த நாட்களை நாங்கள் வாசிக்க கேட்டிருப்போம். இந்த குறிப்பிட்ட இந்த பாஸ்காவை அவர் கொண்டாட மிக ஆவலாக இருந்தார் அப்படி என்று சொல்லி லூக்கா நற்செய்தியினுடைய தொடக்கத்தில் நாங்கள் வாசிக்க காண்கிறோம். ஆண்டவர் இயேசு இந்த பாஸ்காவை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி மிக ஆவலாக இருந்தார். ஏனென்று சொன்னால் அவருக்கு தெரியும், இந்த பாஸ்கா ஒரு மிக மிக உன்னதமான ஒரு பாஸ்கா, அதிலே பலியிடப்பட போகின்றவர்
ஆடு அல்ல, அந்த ஆடாக மாற இருப்பவர் தான் என்று சொல்லி ஆண்டவர் அறிந்திருந்தார். இதனுடைய வரலாற்றை நாங்கள் பார்க்கும்போது, இந்த இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டில் அடிமைகளாக பல ஆண்டு காலம் இருந்தார்கள். அவர்கள் அடிமைகளாக இருந்த வேளையில் பல்வேறு விதமான துன்பங்களை அவர்கள் அனுபவித்தார்கள். இறைவனுடைய பேரிரக்கத்தினால் மோயிசன் ஊடாக இந்த இஸ்ரேல் மக்கள் விடுதலை வாழ்வுக்கு அழைத்து வரப்பட்டார்கள். இதைத்தான் அவர்கள் பாஸ்காவில் கொண்டாடினார்கள். என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், அந்த இரவு ஏற்கனவே பல அற்புதங்களை ஆண்டவர் செய்து காட்டினார். ஆனால் பார்வோன் மன்னனுடைய இந்த மனம் அவ்வளவு கல்லாக இருந்தது. இஸ்ரேல் மக்களை செல்வதற்கு, அவர்களுக்கு விடுதலை கொடுப்பதற்கு அவன் விரும்பவில்லை. ஆகவே இந்த கடைசியாக நடந்த அந்த இரவில் நடந்த விஷயம் மிக மிக முக்கியமானது. ஆண்டவராகிய கடவுள் மோயிசனூடாக இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று, 1 வயது நிரம்பிய ஒரு செம்மறி ஆட்டுக்குட்டியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அந்த செம்மறி ஆட்டுக்குட்டியை நீங்கள் இரக்கமில்லாமல் கொல்லுங்கள். நாங்கள் யாராவது கொல்லுவோமா? ஒரு வயது ஒரு செம்மறி ஆட்டுக்குட்டியை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த செம்மறி ஆட்டுக்குட்டியை நீங்கள் கொண்டு அதனுடைய இரத்தத்தை எடுத்து உங்கள் கதவு நிலைகளில் நீங்கள் பூசிக்கொள்ளணும். அன்றைக்கு இரவு ஒரு பெரிய அற்புதம் காத்திருக்கு. ஆண்டவருடைய தூதர் இந்த எகிப்து நாடு முழுவதும் கடந்து வர இருக்கிறார். அவர் கடந்து வரும் பொழுது அவருக்கு ஒரு அடையாளம் வேண்டும். யாருடைய வீட்டு வாசல்ல இந்த செம்மறி ஆட்டினுடைய இரத்தம் பூசப்பட்டு இருக்கிறதோ அந்த வீட்டவர் காப்பாற்றப்படுவார். இஸ்ரேல் மக்கள் என்ன செய்யறாங்க? அவங்க செல்லமா வளர்த்து கொண்டிருந்த அந்த ஆட்டுக்குட்டியை பிடிச்சு அவங்க கொல்றாங்க, அழுதழுது கொல்றாங்க. என்னடா இப்படி ஒரு சட்டம் ஒன்று நமக்கு கொடுத்திருக்கிறாரே ஆண்டவர் என்று சொல்லி. சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவரை நினைத்து பாருங்கள். பெரிய வெள்ளி நடந்தது. அதுதான் அது செம்மறி ஆட்டுக்குட்டியை கொன்று அந்த இரத்தத்தை வீட்டு வாசல் நிலை கதவுல அப்படியே பூசுறாங்க. உங்களுக்கு தெரியும், அந்த இரவில் ஆண்டவருடைய தூதர் கடந்து செல்லுகிறார். இந்த இரத்தம் பூசப்படாமல் இருந்த எல்லா வீடுகளிலையும் இருந்த தலைமகன்கள் அப்படின்னு சொன்னால் முதல் ஆண் குழந்தைகள், மனிதர்கள் மட்டுமல்ல விலங்குகளுடைய ஆண் வாரிசு எல்லாவற்றையும் ஆண்டவர் கொள்கிறார். பார்வோன் மன்னன் இதற்கு மேல அவனுடைய அந்த கல்லான நெஞ்சு அப்படியே கரைகிறது. இதற்கு மேல நான் கடவுளோடு போராட முடியாது என்று சொன்னால் பார்வோன் ஒரு கடவுள் என்று நினைத்துக் கொண்டிருந்தான். ஆகவே இஸ்ரேல் மக்களை அவன் அனுப்பி வைக்கிறான். அதுதான் பாஸ்கா விழா என்று சொல்லி யூதர்கள் ஆண்டாண்டு காலமாக கொண்டாடினார். ஆண்டவர் இயேசு ஜெருசலேமுக்கு வரும் பொழுது இந்த பாஸ்காவை நான் கொண்டாட மிக மிக ஆவலாக இருக்கிறேன் அப்படி என்று சொல்லித்தான் அவர் ஜெருசலேமுக்குள்ள வர்றாரு. சிலர்களோடு அமர்ந்திருந்து அந்த இரவு உணவை அவர் அருந்துறார். மறுநாள் அவரை சிலுவையில் அறைந்து கொள்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த இரவில் நடந்த அந்த அற்புதமான அந்த நிகழ்வு, யாருமே எதிர்பாராத அந்த நிகழ்வு. ஆண்டவர் இயேசு ஏற்கனவே அதை பற்றி பேசியிருந்தாலும் அந்த சீடர்கள் கூட அதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. நேற்று இரவு வாசகத்தில் நாங்கள் வாசிக்க கேட்கிறோம், பெண்கள் கல்லறைக்கு செல்லுகிறார்கள், விடியற் காலையிலேயே கல்லறைக்கு போகிறாங்க என்று சொன்னால் ஆண்டவர் இயேசுவுக்கு சரியான முறையில் அடக்கம் அவர்கள் கொடுக்கவில்லை. அந்த மரியாதையை செய்ய முடியல. 5 மணிக்கு ஓய்வு நாள் தொடங்குது. ஓய்வு நாள் அவர்கள் எந்த வேலையும் செய்ய மாட்டார். 3 மணிக்கு ஆண்டவர் இறக்கிறாரு. அந்த 2 மணி நேரத்தில் பல காரியங்கள் அவங்க செய்ய வேண்டியிருந்தது. பிலாத்துவிடம் போய் அனுமதி பெற வேண்டும், ஒரு கல்லறைக்கு எடுத்து செல்ல வேண்டும். வளவலன்னு அந்த வேலையை செய்து ஆண்டவரை ஒரு கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதல் நாள் அப்படி என்று சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வேளையில் இந்த பெண்கள் கல்லறைக்கு செல்லும் பொழுது அவங்க பரிமள தைலங்கள் இதெல்லாம் எடுத்துட்டு போறாங்க. யூத மரபுபடி இறந்தவருக்கு செய்ய வேண்டிய அந்த அடக்க முறையை அவங்க செய்ய வேண்டும் அப்படி என்று சொல்லி அப்படியாக போன பெண்கள் பார்க்கிறாங்க, அந்த கல்லறையில் இருந்து அந்த கல் அகற்றப்பட்டிருக்கு. இந்த காலம் போல இந்த கல் அறையில அடக்கம் செய்வது இல்லை. அந்த காலத்தில் ஒரு அறை ஒன்று கட்டி அந்த அறைக்குள்ள அந்த இறந்த உடலை வைத்து ஒரு பெரிய கல்லால மூடுவாங்க. ஒரு சின்ன அறை ஒன்று. அவங்க செல்லும் பொழுது அவர்கள் பேசிக்கொண்டு போறாங்க, இந்த கல்லறையினுடைய இந்த கல்லை யார் எங்களுக்கு புரட்டி தருவார்கள்,
ஆண்கள் ஒருத்தரையும் காணல. நாங்கள் பெண்களாக இருக்கிறோம், எப்படி இந்த கல், இந்த பாரமாக இருக்கிற இந்த கல்லை எப்படி நாங்கள் புரட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி உள்ள போகும். அவங்க வரும்போது பார்க்குறாங்க, என்ன ஒரு அதிசயம், அந்த கல் அந்த இடத்துல இல்லை. கல்லறைக்குள்ளே சென்று பார்க்கிறார்கள், வானதூதர்கள் இருவர் இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறார், உயிரோடு இருப்பவரை இறந்தோர் மத்தியில் தேடுவானேன், அவர் கூறியபடி அவர் உயிர்த்து விட்டார், இதை போய் நீங்கள் சீடர்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு போது இந்த பெண்கள் அவ்வளவு எக்ஸைட்மெண்ட், என்ன நடக்குதுன்னு சொல்லி அவங்க புரிந்து கொள்ளாமல் போய் சீடர்களுக்கு சொல்லும் பொழுது இந்த சீடர்கள் எல்லாம் பயந்து போய் ஆண்கள் எல்லாம் வீட்டில் அப்படியே பதுங்கி இருக்கிற மாதிரி தான். என்னென்னு சொன்னால் அந்த வேளையில் அவர்களும் தேடப்பட்ட லிஸ்ட்டில் இருந்தாங்க. இயேசு ஆண்டவரை கொன்ற பிறகு அவரை சேர்ந்தவர்களையும் பிடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தலைமைச் சங்கம் முடிவு பண்ணி இருந்தது. அவை பயந்து போயிருந்த இந்த சீடர்களுக்கு இந்த பெண்கள் வந்து சொல்றாங்க, நாங்கள் இப்படியாக போனோம், அங்கே வந்து கல்லறையினுடைய கல் திறந்திருந்தது, நாங்கள் உள்ளே பார்த்த பொழுது 2 தூதர்கள் அங்கே இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஆண்டவர் இயேசு உயிர்த்து விட்டார் என்று சொல்லி. பிரியமான சகோதரர்களே, சீடர்கள் அதில் சொல்லப்படுது, இந்த திருத்தூதர்கள் யாரும் இவர்கள் சொன்னதை நம்பவில்லை. அவை நாங்கள் பெருசாக ஆச்சரியப்படுத்தவே இல்லை. நாங்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய நற்செய்தியை நம்பாமல் இருந்தால் அவ்வளோ தூரம் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏனென்று சொன்னால் ஆண்டவரோடு வாழ்ந்து அவரை அனுபவித்த திருத்தூதர்களே அந்த உயிர்ப்பின் நற்செய்தியை முதல்ல அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். எப்படியாக இறந்த ஒருவர் உயிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு ஆண்டவர் அவர்களுக்கு தோன்றுகிறார். இன்றைக்கு முதலாவது வாசத்தில் நாங்கள் வாசிக்க கேட்டோம், இது ஒரு காட்சி அல்ல, இதை சரியாக புரிந்து கொள்ளணும். இது ஒரு காட்சி மாதிரி அப்படி வந்து போனவர் அல்ல ஆண்டவர். அவர் எங்களோடு இருந்து உண்டார், குடித்தார், அவர் எங்களோடு கூட வாழ்ந்தார். உயிர்த்த பிறகு ஆண்டவர் இயேசு விண்ணகத்துக்கு செல்லும் மற்றும் அவர் நம்மளோடு கூட வாழ்ந்தார் என்று சொல்லி இன்றைக்கு முதலாவது வாசத்தில் நாங்கள் வாசிக்க கேட்டோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த உயிர்ப்பின் நற்செய்தி அறிவிக்கப்பட்ட ஒவ்வொரு தருணமும், இதை சரியாக புரிந்து கொள்ளுங்க, இந்த உயிர்ப்பின் நற்செய்தி அறிவிக்கப்பட்ட ஒவ்வொரு தருணமும் ஆண்டவர் அற்புதங்கள் பல செய்து வாழ்க்கையை மாற்றி பலருடைய வாழ்வை தொட்டு பிணிகளை குணமாக்கி வாழ்விலே உடைந்த பல நிலைகளை அவர் கட்டி இன்னும் கோடான கோடி மக்களுக்கு இந்த உலகம் முடியும் வரை அவர் தன்னுடைய ஆசீர்வாதத்தை பொழிந்து கொண்டிருக்கிறார். இந்த சீடர்கள் செய்ய வேண்டியிருந்தது ஒரே ஒரு காரியம் மட்டும்தான். இது அவங்களுடைய சக்தி அல்ல, அவர்களுடைய வல்லமையால் இதை செய்யணும் அப்படின்னு இருக்கல. இந்த சீடர்கள் போய் முதலாவதாக பேதுரு எழுந்து பேசும் பொழுது, இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று சொல்லி நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அந்த இயேசு ஆண்டவர் இறந்து உயிர்த்து வாழுகின்ற கடவுளாக இருக்கிறார், அவர் இறைவனுடைய திருமகன் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்கள், இதை செய்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வாழ்வு பெறுவீர்கள். இதுதான் நற்செய்தி. அன்பான சகோதர சகோதரிகளை, பல வேளைகளில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நாங்கள் வந்து இந்த 2000 வருட கால இந்த பாரம்பரியத்தில் சில வேளைகளில் இந்த முக்கியமான இந்த நற்செய்தியை நாங்கள் தொலைத்து விட்டோமோ அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சில வேளையில் என்ன தோணும். பல விடயங்கள் எங்களுக்கு இருக்குது. வழிபாட்டு முறைகள், சடங்குகள், சட்டத்திட்டங்கள், பல விஷயங்கள் இருக்கு. ஆனால் இது எல்லாவற்றிற்கும் மிக மிக மத்தியில் இருக்க மிக முக்கியமான விடயம் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தி, இந்த நல்ல செய்தி என்னென்று சொன்னால், இது உன்னுடைய அறச்செயல்களால் அல்ல, இது உங்களுடைய நல்ல காரியங்களால் அல்ல. சில வேளைகளை நீங்கள் ட்ரை பண்ணலாம், நான் என்னுடைய நல்ல முயற்சியால், என்னுடைய வில் பவரால், என்னுடைய மோராலிட்டியால் நான் கடவுளுக்கிட்ட வரலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் எங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு தூரம் எங்களால் முடியும் என்று சொல்லி. ஆனால் இது மாறாக இறைவனுடைய பேரிரக்கம், நல்ல செய்தி என்னன்னு சொன்னால், நாங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி மனதார ஏற்றுக்கொள்வது. அந்த இயேசு ஆண்டவர் இறந்து உயிர்த்து வாழுகின்ற கடவுளாக இருக்கிறார் என்று சொல்லி மனதார நம்புவது, அது எங்களுடைய வாயால் அறிக்கையிடுவது. இதை செய்யும் பொழுது பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய அருள் பிரசன்னம், அவருடைய அபிஷேகம் எங்களை சூழ்ந்து கொள்கிறது. இது இன்றும் நடந்து கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான ஒரு விடயம். நேற்றைக்கு என்னை பார்க்கிறதுக்கு ஒரு பெண்மணி வந்திருந்தாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 60 வயது இருக்கும். அவங்க தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை பகிர்ந்து கொண்டாங்க. அவங்க சொன்னாங்க, 40 வயது மட்டும் ஃபாதர், என்னுடைய வாழ்க்கை ஒரு பிழையான வழியில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். பல வழிகளில் சில காரியங்களால் அப்படியாக அவங்களுடைய வாழ்க்கை அமைந்திருந்தது.
அந்த வேளையில் அவங்களுக்கு கேன்சர் வியாதி ஏற்பட்டிருக்கு. இந்த கேன்சர் வியாதி ஏற்பட்ட அந்த வேளையில் மிகவும் அவர்கள் நொறுங்கி போயிருந்தாங்க. எல்லாமே முடிஞ்சுது, ஆண்டவருடைய ஒரு பெரும் தண்டனை எனக்கு கிடைத்திருக்கு அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. ஒரு தடவை ஆண்டவர் அவரை தொட்டார். அவங்க சொன்ன இந்த விஷயம் எனக்கு நான் இந்த நாட்களில் என்னுடைய சிந்தனை, ஆண்டவர் என்னோடு பேசிய அந்த வார்த்தையை உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன். அவங்க சொன்ன விடயம் ஒவ்வொரு நாளும் காலையில் அவங்க எழும்பி இந்த கேன்சர் வியாதி அவங்களுக்கு இருந்த வேளையில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அவங்க முதலாவதாக குடிக்கிற இந்த தண்ணீரை அவங்க எடுத்து இந்த தண்ணீரை கையில் வச்சு அவங்க ப்ரே பண்ணுவாங்க, மன்றாடுவாங்க. ஆண்டவரே, உங்களுடைய விலை மதிப்பில்லாத இரத்தம் நீர் சிந்தினீரே, அந்த இரத்த துளிகளால் நீர் பலருக்கு வாழ்வு கொடுக்கிறீரே. ஆண்டவரே, அந்த இரத்தத்தில் இருக்கிற துளிகளில் ஒரு துளி இந்த தண்ணீரிலே விழட்டும் ஆண்டவரே என்று அவங்க சொல்லுவாங்க. அது இன்றைக்கும் அவங்க செய்கிறாங்களா? காலையில் எழுந்து அப்படி சொல்லிட்டு அந்த தண்ணியை அவங்க குடிப்பாங்க. பிரியமான சகோதர சகோதரிகளே, அவங்களோட வாழ்க்கை அற்புதம் என்னவென்று சொன்னால், வைத்தியர்களை வியந்து போகிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த கேன்சர் வியாதி மறைந்து போனது. அது மட்டுமல்ல, அவங்களுக்கு இருந்த பணப்பிரச்சனைகள், அவர்களுடைய உறவு சிக்கல்கள் எல்லாமே அற்புதமான முறையில் ஆண்டவர் அமைத்து கொடுத்தார். இன்றைக்கு ஆண்டவருக்காக பல மைல் தூரம் ஓடுகிற ஒரு மகளாக அவருடைய வாழ்க்கை இருக்கு. அவங்க சொன்னாங்க, என்னுடைய வாழ்க்கையில் இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி ஃபாதர். அவங்க பேசும்போது எனக்கு தெரிஞ்சது, என்னுடைய வாழ்க்கையில் இனம் புரியாத ஒரு நிம்மதி. பிரச்சனைகள் அப்பப்போ வரும், இல்லை என்று நான் சொல்லலை. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த வித்தியாசம் என்னென்று சொன்னால், நான் இந்த நற்செய்தியை சரியாக புரிந்து கொண்டேன். 20 வருடங்களுக்கு முன்னர் அல்லது போனால் இன்றைக்கு நான் மண்ணோடு மண்ணாக போயிருப்பேன். நண்பாத சகோதர சகோதரிகளே, நாங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம், அந்த இரத்தத்தை எடுத்து எங்களோட வீட்டு வாயில் கதவுல பூசிக்கொள்ளும். அந்த இரத்தத்தில் இருந்து ஒரு துளி என் மீது விழ வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வாஞ்சியோடு ஆண்டவரை பார்த்து மன்றாட வேண்டும். இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி வாயார அறிக்கையிட வேண்டும். இதுக்கெல்லாம் செய்யறதுக்கு பெரிய பெரிய கஷ்டமான காரியம் கிடையாது. அங்க போகணும், இங்க போகணும், பல அன்னதானம் செய்யணும், அதெல்லாம் நல்ல விடயங்கள். ஆனால் அதுவல்ல நண்பாத சகோதர சகோதரிகளை, நற்செய்தியை சரியாக புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை மாறும். ஆண்டவர் இயேசுவினுடைய வல்லமையிலே நீங்கள் நடப்பீர்கள். சில வேளைகளை நீங்கள் இருளுக்குள்ள நீங்கள் போய்கொண்டிருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு முன்னாடி அந்த வெளிச்சம் உங்களுக்கு தெரியும். ஆண்டவருடைய பாதுகாக்கும் கரம், அவருடைய தூதர்கள் உங்கள் முன்னாடி சென்று கொண்டிருப்பதை நீங்கள் காண்பீர்கள். நம்மள பலர் உடைந்து போன நிலையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பொருளாதார சிக்கல்கள், கடன் தொல்லைகள், அந்த கடன் தொல்லைகளால் நாங்கள் கேட்கின்ற ஏச்சுக்கள், பேச்சுக்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களுக்காக நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்கள். நாங்கள் செய்ய வேண்டியது இதுதான். இந்த நற்செய்தியை இன்றைக்கு நாங்கள் அறிக்கையிடுவோம். கண்களை மூடுவோமா? இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி நாங்கள் மனதார ஏற்றுக்கொள்வோம். நாங்கள் மனதார ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே, உம்முடைய திரு இரத்தத்தினால் என்னை கழுவி அருளும் என்று சொல்லுவோம். இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி நாங்கள் மனதார ஏற்று அதை வாயார அறிக்கையிடுகிற அந்த வேளையில நாங்கள் எங்களுடைய மனதிலே ஏற்றுக்கொள்வோம், அந்த இயேசு ஆண்டவர் இறந்து உயிர்த்து வாழுகின்ற கடவுளாக இருக்கிறார் என்று சொல்லி. கோடான கோடி மக்களுக்கு வாழ்வு தருகிற ஆண்டவர், அவருடைய செல்ல பிள்ளைகள் நீங்கள், உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவருடைய ஆசீர்வாதத்தை அவர் உங்களை தூக்கி நிறுத்துவார். நீங்கள் நெருப்பின் ஊடாக நடக்க நேர்ந்தாலும் மகிழ்ச்சியோடும் நிறைவோடும் நிம்மதியோடும் நீங்கள் முன்னோக்கி செல்லுவீர்கள். பிரியமான சகோதரர்களே, உங்களுடைய கைகளை உங்களுடைய இதயத்தின் மீது வைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி வாயார இந்த வேளையில் நாங்கள் சொல்லுவோம். இயேசுவே ஆண்டவர் நாங்கள் சொல்லுவோம் மெதுவாக. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லுங்க. குரல் எடுத்து சொல்லுங்க. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி அறிக்கையிடும் பொழுது நாங்கள் மனதார நம்புவோம், அந்த இயேசு ஆண்டவர் இறந்து உயிர்த்து வாழுகின்ற கடவுளாக இருக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய இரத்த துளியால் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய வாழ்வையும் நான் செய்கின்ற என்னுடைய தொழிலையும் என்னுடைய எதிர்காலத்தையும் ஆண்டவரை கழுவி அருளும். அது இறைவா, இந்த விசுவாச அறிக்கையை செய்கின்ற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீ நிறைவாக ஆசீர்வதித்திருளும் நல்ல பிதாவே. ஆமேன்.